சீட்டு என்ன கிடைக்கும்? கிடைக்கும். 1650 மார்க் எடுக்கும்போது சீட்டு கிடைக்கல. 550 இருக்கும்போது சீட்டு கிடைச்சிருச்சு. இது எப்படிமா? அதுதான் ஒவ்வொரு விஷயமும் அவங்களுடைய நம்பிக்கையோட அவங்க வந்து யாகத்தில் கிளம்பி போட்டாங்க. தொடர்ச்சியா 4 மாசம் போட்டாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் நீங்க உள்வாங்கி போட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க சக்சஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு ஆலயத்துக்கு வந்துட்டால் என்னை வந்து சீல்றது, ஐயா நான் போயிட்டு வரேங்க ஐயா, எனக்கு டைம் ஆச்சு, தயவு செஞ்சு என்னை தொடாதீங்க. தொட்டீங்கன்னா என்னை பிடிச்சிக்கிறாங்க, உங்களை பிடிச்சிக்கும். ஏன்னா எல்லாருடைய பாவத்தை வாங்கி நான் வச்சுக்கிறேன். இந்த அம்மா என் மேல உட்கார வச்சுக்குது. அதனால இவன் தொட்டு பேசாதீங்க தயவு செஞ்சு, இன்னைக்கு சொல்லி வைக்கிறேன். நீங்க எதோ என்ன நல்லதை என்ன தொட்ட உங்களுக்கு நல்லது நடக்கணும், அதெல்லாம் தொடாதீங்க. இன்னைக்கு எல்லாரும் முன்னாடி சொல்றாங்க. கும்பிட்றீங்க பிடிக்கிறீங்க அது வேற விஷயம், தொடர வேலை மட்டும் கூடாது மேல. அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் நடக்கும்போது இந்த ஆலயத்துல நான் இந்த மாதிரி செய்வேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இந்த மாதிரி இந்த அம்மா கிட்ட உட்காந்து நம்ம தொண்டு செய்வோம்னு நினைக்கல. ஐயா சொன்னார் எப்படி இதை சமாளிக்கிறேன்னா அம்மாவுடைய வலுவில் தான் நான் சமாளிச்சுக்கிறேன். ஒரு ஆண்டுக்கு முன்னே கும்பாபிஷேகம் முடிஞ்ச உடனே நம்ம எண்ணெய் தான் எடுக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஆனால் இன்னைக்கு சமாளிச்சு இந்த கையை மட்டும் வச்சம் பண்ணி வச்சுக்குது. இதுக்கெல்லாம் காரணம் இந்த அம்மா இன்னும் கொஞ்ச நாள் நான் இருக்கணுன்றதுக்காக தான் வச்சம் பண்ணி வச்சுக்குது. அதனால பயப்படாதீங்கம்மா. சில இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் இந்த ஆலயத்தில் நடக்கும். இந்த ஆலயத்துக்கு உங்களுடைய பேரு புகழ் யாரு இந்த நம்பி வந்து நம்ம அந்த ஆலயத்தில் நம்ம கை வச்சு தொடர்ந்து கும்பிட்டு போறீங்களோ அவங்களுக்கு எல்லாம் பலன். அதே மாதிரி எந்த ஆலயத்திலும் உங்க மேல அந்த அம்மா மேல தொட்டு கை வைக்க விட மாட்டாங்க, நம்ம மட்டும்தான் விடுறோங்க. அதை ஒன்று நினைச்சு உங்களுடைய வேண்டுதலை நினைச்சிட்டு போனீங்கன்னா கண்டிப்பா நடந்துடும். எப்பவுமே இருமனசா வராதிங்க. இருமனசா வந்தா அந்த காரியம் அங்கேயே உங்களுக்கு தடங்கள் காட்டும், போலாமா வேணாவான்னு. அது மாதிரி வரவே வராதிங்க. வந்தீங்கன்னா அந்த பலன் கிடைக்காது, கண்டிப்பா கிடைக்காது. அடுத்தது ஒரு ஆலயத்துக்கோ ஒரு பெரிய விஷயத்துக்கு போறீங்களோ, பெரிய விஷயம்னா சில பேர் தெரியும் சில பேர் தெரியாது. அந்த 2 இடத்துக்கு போகும்போது இவ்வளவு நாள் இந்த யாகம் நடக்கும்போது ஒரு அமைதியா இருந்தாங்களையா? இவ்வளவு நாள் 1 ஆண்டு காலம் இந்த யாகத்துல இவ்வளவு அமைதியா யாரும் நின்னதில்லை. இன்னைக்கு வந்து அமைதியா நின்று கேட்கறீங்கன்னா இந்த பலன் கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா ஒரு ஏகத்துக்கோ இல்லை ஒரு ஆலயத்துக்கோ இல்லை ஒரு பெரிய விஷயத்துக்கு போறங்களோ அந்த 2 இடத்துல நம்ம அமைதியா இருந்து கொஞ்ச நேரம் வந்து இருந்துட்டு வந்தாங்கன்னாவே நம்ம காரியம் நடக்கும். நான் சொல்லி தான் நடக்கணுன்றதுல அம்மா அவங்களை வந்து தானே உணர்த்த ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கு அடுத்தது அந்த பெரிய